ருக்கு அடுத்த வருஷம் நீயே இதே மாதிரி ஒரு குழந்தை பெத்துக்கணும். ஏன் நான் இந்த குழந்தைய கொஞ்சம் கூடாதுங்கிறதுக்காக சொல்றேளா இல்ல நானும் குழந்தை பெத்துக்கணுங்கிறதுக்காக சொல்றேளா? அசடு அசடு, நான் ஆத்மாத்மா தான் சொன்னேன். அப்பா ஆசைப்பட்ட மாதிரி எப்பவும் இந்த ஆத்துல குழந்தை அழுற சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். உங்க ஆசை நிறைவேறணும்னு நான் நம்ம குல தெய்வத்தை வேண்டிக்கிறேன். அப்ப அடுத்த வருஷம் மறுபடியும் தொட்டில் பார்ப்போம். குழந்தைகள் ரெண்டும் அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் தவிட்டு பானை எல்லாம் தனம். என்ன நீங்க ஓகோன்னு இருக்க போறேன். நம்ம எல்லாத்தையும் கரை கண்ட மாதிரி பேசுற. மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நட்சத்திரம் ஆகாசத்தை பார்க்கறான் பாரு. என்னாச்சு மணி? ஒண்ணும் இல்ல. கண் கலங்காதீங்க மணி. ஆண்டவன் நிச்சயமா கண் திறப்பான். அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு. அடுத்த வருஷம் வரும் போகும். என் வயிற்றுல ஒண்ணும் வரப்போறது இல்ல. அந்த ஆசையை விட்டு ஒரு வருஷம் ஆச்சு மணி. எனக்குதான் ரெட்டையா பிறந்திருக்கேன் மணி. அதுல ஒண்ணு நீங்க எடுத்து வழங்கோ பாருங்க. வருத்தப்படாதீங்க. சரிங்க சரிங்க மணி. என்னடா தொட்டிலே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அடுத்த வருஷம் இதே மாதிரி தொட்டில் போடணும். அதுல உன் குழந்தை தவழணும். வேகத்தை பாரு. சிவராமா, கவலைப்படாத. இல்லை சேஷன், நான் கவலைப்படுறதை எப்போ நிறுத்திட்டேன். சந்தானம் போனது எங்கள் போல தான் நினச்சிக்கிறோம். அதான் 1க்கு 2 இருக்கு. என்னம்மா தொட்டிலே பார்த்துட்டு இருக்கேள்? வேற குழந்தையில பார்த்து பூரிச்சு போயிட்டேளா? எப்ப ஜாதகம் கணிக்கலாம்னு சொன்னேன்னா? இன்னைக்கு என்ன பொடி போடலையா? தும்மலையே காணோம். நல்ல விஷயம் நடக்கும்போது தும்ம வேண்டாம்னு ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கேன். ஜாதகம் சொல்றேன். எல்லாத்துக்கும் நேரம் காலம் கிரமம்னு இருக்கு. சமய சந்தர்ப்பம் பார்த்து சொல்றேன், கணிச்சுக்கலாம். இங்க பாரு, சிவராம ஒன்னையே பார்த்துட்டு இருக்கான் பாரு. என்னன்னு கவனி. என்ன சிவராமா?